السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لوليه والصلاة لأهلها. 3 நிமிஷங்கிறதுனால இதுக்கு மேலே ஃபுட்பா ஓத முடியாது. 3 நிமிஷத்தில் முடிக்க முடியாதுங்கிறது நாசராஜாருக்கு நல்லா தெரியும். 3 சொன்னாதான் ஒரு 6லயாவது நிறுத்துவாருன்னு அதுவும் தெரியும் அவருக்கு. இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுறேன். வெளியூர்லேருந்து இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய உலமாக்களே, அதிலும் குறிப்பாக மௌலானா முபாரக் மதனி அவர்களே, இதுவரை நான் அவரை சந்தித்ததில்லை, ஆனால் பல பயான்கள் கேட்டிருக்கின்றேன். இன்னும் திண்டுக்கல் தாருல் யூசுஃபியாவுடைய முதல்வரும் திண்டுக்கல் மாவட்ட அரசு காசியுமான, இன்னும் தமிழ்நாட்டுடைய மஜ்லிஸுல் மதாரிஸுடைய செக்ரட்டரியுமான என்னுடைய மிகுந்த மரியாதைக்குரிய, நான் என்னுடைய அண்ணன் இடத்தில் வைத்து பார்க்கக்கூடிய மௌலானா மௌலவி முகமது அலி ஹசரத் அவர்களே, இன்னும் மற்ற உலமாக்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய கண்ணியவான்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கூடலூர் சின்ன ஊர். இந்த ஊரில் 10 மாணவிகள் 5 மாணவர்கள் ஹிஃப்து முடித்து சனது வாங்குகிறார்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய சாதனை. திண்டுக்கல் யூசுஃபியாவில் 50 பேர் ஆலிம் பட்டம் வாங்கலாம், அது பெரிய ஊர். இது சின்ன ஊர். 15 ஹாஃபிஸ்கள் என்பது மிகப்பெரிய சாதனை, அளப்பரிய சாதனை. குர்ஆன் ஷரீஃப் அதனுடைய மகிமையை விளங்கி அதை மனப்பாடம் செய்து ஹாஃபிஸ் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டு இங்கே வந்து ஹாஃபிஸ் ஆயிருக்காங்க பாருங்க. இந்த 15 பேர், இந்த 15 பேர்த்துக்கு இந்த கிஃப்ட் ஸ்கூல் ஒரு கிஃப்ட். இந்த மாணவர்கள் இங்கே வந்து சேர்ந்து அவங்க படித்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது பாருங்க இந்த ஸ்கூலுக்கு. அந்த கிஃப்ட் ஸ்கூலுக்கு அது ஒரு கிஃப்ட். இவங்களுக்கு அவங்க கிஃப்ட், அவங்களுக்கு இவங்க கிஃப்ட். இப்பேற்பட்ட உன்னதமான மஜ்லிஸிலே வாழ்த்துறை வழங்க எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்தது எனக்கு கிடைச்ச கிஃப்ட். அல்லாஹ் தஆலா குர்ஆனை பற்றி சொல்லும்போது, குர்ஆன்ல என்ன இல்லை? குர்ஆன்ல எல்லாமே இருக்கின்றது. இல்லாத ஒரு துறை பாக்கி இல்லை. குர்ஆன் ஷரீஃபில் இல்லாத ஒரு துறை பாக்கி இல்லை. ஒன்னே ஒன்று இல்லை என்று சொன்னால் குர்ஆன்ல தவறான தகவல், பொய்யான தகவல் இல்லை. அதை தவிர எதுவுமே இல்லாமல் இல்லை. உதாரணத்துக்கு ஒரே ஒரு ஆயத்து, ஒரே ஒரு ஹதீஸ், 3 நிமிஷத்தில் முடிக்கும். விஞ்ஞானிகள் புதுசாக கண்டுபிடித்தார்கள், அறிவு ரீதியாக பூமி சுற்றுகிறது என்று. கலீலியோ என்ற விஞ்ஞானி தான் கண்டுபிடித்தார். கலீலியோ தான் கண்டுபிடிச்சாரு பூமி சுற்றுகிறது. அன்றைய கோட்பாடு என்னன்னா, பூமி சுத்துறது இல்லை, பூமி அப்படித்தான் இருக்கு, சூரியன் சந்திரன் தான் சுத்துது, பூமி சுத்துறது இல்லை. அன்றைய கோட்பாடு கலீலியோ கண்டுபிடிச்சார் பூமி சுத்துதுன்னு. அன்றைய கிறிஸ்துவ உலகம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை தூக்கிலிட்டது என்று வரலாறு நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு வரலாறு சொல்ல விரும்புறேன். கலீலியோ கண்டுபிடிக்கல உலகம் பூமி சுத்துதுங்கிறத. கலீலியோ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே 600 வருஷத்துக்கு முன்னாடி முகமது இப்னு அஹமத் அல் பிரூனி என்று ஒரு இஸ்லாமிய வான சாஸ்திர விஞ்ஞானி ஒருவர் இருந்தார். இஸ்லாமிய வான சாஸ்திர விஞ்ஞானி. அவர் ஆப்கானிஸ்தானில் இருந்தார். அவர் தான் முதலாக கண்டுபிடிச்சாரு பூமி சுத்துது. 973 பிறந்தாரு. 1048 75 வயசுல மௌத்தானாரு. அவருடைய கண்டுபிடிப்பு தான் பூமி சுத்துதுன்னு. அவர் அதை அப்போ உள்ளவங்க யாரும் ஒத்துக்கல. அதுக்கு பிறகும் 500 வருடங்கள் கழித்து தான் கலீலியோ கண்டுபிடிச்சாரு. அப்ப என்ன செஞ்சாங்க? கலீலியோவை தூக்கில போட்டாங்க. இந்த கண்டுபிடிச்சதுக்காக வேண்டி தூக்கில போட்டாங்க. கலீலியோ செத்து போயிட்டாரு. செத்த பிறகு சொன்னாங்க, இல்ல கலீலியோ சொன்னது உண்மைதான். கலீலியோக்கு முதல்ல நம்முடைய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் முகமது இப்னு அஹமத் அல் பிரூனி அவர் சொல்லிட்டு போயிட்டார். ஆக பூமி சுத்துது அப்படிங்கறத இப்பதான் கண்டுபிடிச்சாங்க கலீலியோ சொன்னதுக்கு பிறகு. ஆனா குர்ஆன் ஷரீஃப் வானத்தையும் பூமியையும் படைப்பதற்கு முன்னாடியே சொல்லிடுச்சு பூமி சுத்துது. பூமி சுத்துது என்ற விஷயத்தை, வானத்தையும் பூமியையும் உலகத்தையும் படைப்பதற்கு முன்னாடியே குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் எழுதி வச்சுட்டான். பூமி சுத்துது எங்க இருக்கு? குர்ஆன்ல பூமி சுத்துதுன்னு எங்க இருக்குது கேட்கலாம். ஒரே ஒரு ஆயத் சொல்றேன். வத்தரல் ஜிபால் தஹ்சபுஹா ஜாமிதத்தன் வஹிய தமுர்ரு மர்ர ஸஹாப். வத்தரல் ஜிபால், இந்த மலைகளை நீங்கள் பார்க்கின்றீர்களே, பெரிய பெரிய மலைகள், இமயமலை முதல் ஊசி மலை வரை, இமயமலை முதல் ஊசி மலை வரை சுற்றுகின்றது. தஹ்சபுஹா ஜாமிதத்தன், நீங்கள் நினைக்கின்றீர்கள் மலையெல்லாம் ஒரே இடத்திலே இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். வத்தரல் ஜிபால் தஹ்சபுஹா ஜாமிதா,
ஜாமித் ஜுமூத் அதில் இருக்கின்றது, ஒரே இடத்தில் நிலைப்பாடாக இருக்கின்றது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். இல்ல, அல்லாஹ் சொல்றான் வஹிய தமுரு, அவை நகர்கின்றது, அந்த மலைகள் சுத்துகின்றது. சுற்றுது பாருங்க, அதனுடைய வேகத்தையும் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். தமுரு சஹாப், மேகங்கள் எந்த வேகத்தில் செல்கின்றதோ, மேகங்கள் எந்த வேகத்தில் செல்கின்றதோ அதே வேகத்தில் இந்த மலைகள் சுற்றுகிறது என்று யார் சொன்னது பொய் என்று சொன்னவன் காஃபிராகி விடுவானோ அந்த அல்லாஹ் இந்த 7 அண்ட சராசரத்தை படைத்து பரிபாலித்து வருகின்றானே அந்த அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் வஹிய தமுரு, மலை சுத்துது. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னது. எங்க ஊசிமலை என்னைக்காவது சுற்றி பார்த்துருக்கீங்களா? அங்கேயே தான் இருக்குது ஊசிமலை. என்னைக்காவது சுற்றி இருக்குதா? நகர்ந்து இருக்குதா? பார்த்துருக்கீங்களா? இனி எல்லா மலையும் அங்கே தான் இருக்குது. ஆனால் அல்லாஹ் சொல்ல சுத்துதுன்னு. இமாம் தஹ்தாவி ரஹமத்துல்லாஹி அலைஹி இந்த விஷயத்தை பாடம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்மணி சிரிக்க ஆரம்பிச்சாங்க. என்ன ஷேக் சொல்றீங்க, மலை சுத்துதுங்கிறீங்களே, எல்லா மலையும் எங்கே சுத்துது? எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்குது. ஒரு சிறிய உதாரணம் சொல்லி அந்த உஸ்தாத் விளக்கினார். அந்த இமாம் தஹ்தாவி ரஹமத்துல்லாஹி விளக்கி சொன்னாங்க. சின்ன உதாரணம், அதை நம்ம லேசா நான் சொல்றேன். ஒரு தட்டு, தட்டிலே ஒரு லட்டு. தட்டு சுத்தும் போது லட்டு சுத்துமா சுத்தாதுங்களா? தட்டு சுத்தும் போது லட்டு சுத்தும் தானே, சுத்தத்தானே செய்யும். பூமி சுத்தும் போது பூமியில் இருக்கக்கூடிய மலையும் சுத்தும், காடும் சுத்தும், நாமும் சுத்துவோம், எல்லாம் சுத்திக்கிட்டு தான் இருக்கும். பூமி சுத்தும் போது மலை சுத்தத்தானே செய்யும். மலை மட்டுமல்ல சகோதரர்களே, மலையும் சுத்தும், காடும் சுத்தும், எல்லா உயிரினங்களும் சுத்தும், நாமும் சுத்திக்கிட்டு தான் இருக்கோம். ஆக பூமி சுற்றுகின்றது என்ற கருத்தை தான் வஹிய தமுரு மர்ர சஹாப் என்ற ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா விளக்கி காண்பிக்கின்றான். எத்தனையோ வருடங்களுக்கு அடுத்து கண்டுபிடித்த நவீன கண்டுபிடிப்புகள், ஆனால் முன்கூட்டிய குர்ஆனிலே சொல்லப்பட்டு விட்டது. ஒரே ஒரு ஹதீஸ், மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் வானத்தில் சந்திச்சுக்கிட்டாங்க. இஹ்தஜ்ஜ ஆதம் வ மூசா. இந்த ரிவாயத்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரிவாயத்து முஸ்லிம்ல வருது, புகாரில வருது, மிஷ்காத்தில் வருது, இன்னும் சில கிரந்தங்கள்ல வருது. நான் இது ஏன் சொல்றேன்னா, அதிகமாக இதை யாரும் சொல்றது இல்லை, இவர் ஏதோ புதுசா சொல்றாரு, நீங்க யோசிக்கணும், அதுக்காக சொல்றேன். இஹ்தஜ்ஜ ஆதம் வ மூசா, 2 பேரும் சந்திச்சுட்டாங்க வானத்தில். பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை, ஏன் ஆதம் இப்படி பண்ணிட்டீங்க? அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்தான். வஅல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, எல்லா மலக்களும் உங்களுக்கு சஜதா செய்ய வச்சான், உங்களை சொர்க்கத்துக்குள்ள அழகா வச்சிருந்தான். நீங்க ஃபால்தமா ஃபால்த அஹ்ரஜத்துக நாஸ், நீங்க செய்யக்கூடாத ஒரு வேலை செஞ்சதன் காரணமாக எல்லாத்தையும் சொர்க்கத்தை நீங்க வெளியேற்றிட்டீங்களே. அஹ்ரஜத்துக நாஸ், ஜனங்கள் பூரா நீங்க சொர்க்கத்தை அஹ்ரஜ்க மினல் ஜன்னா, அஹ்ரஜ்த நாஸ் மினல் ஜன்னா, ஜனங்களே சொர்க்கத்தை நீங்க வெளியேற்றிட்டீங்களே, நீங்க செய்யக்கூடாத ஒரு செயலை செய்ததால அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. நமக்கு கூட மஹ்ஷர் மைதானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்தா அவர் கேட்கலாம், நீங்க பேசாம அந்த பழத்தை சாப்பிடாம இருந்திருந்தா நாங்க சொர்க்கத்துக்கே இந்த பூமிக்கே வந்திருக்க மாட்டோமேன்னு கேட்கலாம்னு தோணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அத்தலூமூனி, நீங்க எதி மலாமத் செய்றீங்க, நான் பழத்தை சாப்பிட்டு நீங்க நீ மலாமத் செய்றீங்க. சரி, நான் பழம் சாப்பிட்டது சொர்க்கத்துல, நீங்க உலகத்துக்கு வந்தது பல 100 ஆண்டுகள் கழித்து உலகத்துக்கு வந்தீங்க. நான் பழம் சாப்பிட்டது உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? இவர் பழம் சாப்பிட்டது சொர்க்கத்துல, பூமிக்கு வந்துட்டாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, அதுக்கப்புறம் நிறைய நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, கடைசியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, தௌராத்தில் எழுதப்பட்டிருக்குது. தௌராத்தில் என்ன எழுதப்பட்டிருக்குது? நான் பழம் சாப்பிட்டது சொர்க்க, அதன் காரணமாக உலகத்துக்கு வந்து இதுதானே எழுதப்பட்டிருக்கு. ஆமா, தௌராத் எப்ப எழுதப்பட்டது? தௌராத் எழுதப்பட்டது உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே எழுதப்பட்டது. குர்ஆன், தௌராத், இன்ஜீல், ஜபூர் இந்த 4ம் உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பாக எழுதப்பட்டு விட்டது. அப்ப நான் இப்படித்தான் செய்யணும்னு அல்லாஹ் தஆலா விதித்திருக்கின்றான். அத்தலூமூனி அலா அம்ரின், அந்த ஹதீஸ் ரிவாயத்தில் வருது, அத்தலூமூனி அலா அம்ரின் கத் கத்தரஹுல்லாஹு அலைய கப்ல அன் யஹ்லுக ஸமாவாத் வல் அர்த், வானம் பூமி படைப்பதற்கு முன்பே எழுதப்பட்ட ஒரு விதியை பற்றி நீங்கள் இப்போது ஏன் என்னிடம் பேசுகின்றீர்கள்? வஃபி ரிவாயத்தின் உஹ்ரா கப்ல அன் யஹ்லுகனி பி 40 சனத்தன், நான் படைக்கப்படுவதற்கு 40 வருடத்துக்கு முன்னாடியே அல்லாஹ் தஆலா அதை எழுதிட்டான். நான் அந்த பழத்தை சாப்பிட்டு தான் ஆகணும், உலகத்துக்கு வந்து தான் ஆகணும்.
ஆனா சொல்ல வந்தது, குர்ஆனில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அவையெல்லாம் எழுதப்பட்டது முன்னாடி, நடந்தது பின்னாடி. உலகம் படைக்கப்படுவதற்கு 1000 வருடங்களுக்கு, பல 1000 வருடங்களுக்கு முன்பாகவே எழுதப்பட்டு விட்டது. இதுதான் குர்ஆன் ஷரீஃபுடைய சிறப்புத்தன்மை. இந்த குர்ஆன் ஷரீஃபை நாம் எந்த அளவுக்கு அதிகமாக ஓதுவோமோ, எந்த அளவுக்கு அதிகமாக அதில் ஈடுபாடு காட்டுவோமோ, அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் செய்வான். இந்த குர்ஆனை இந்த பிள்ளைகள் மனப்பாடம் செய்திருக்காங்க, 10 பேர்த்தை இவங்க சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. குர்ஆன் சாதாரண விஷயம் இல்லை. எல்லா வஸ்துக்களும் அதில் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். அல்லாஹ்வோடு நெருக்கம் ஏற்பதற்கு, அல்லாஹ்வோடு ஒரு குர்பத்தை ஏற்பதற்கு குர்ஆன் ஷரீஃப் தான் காரணம். எனவே நாம் அதிகமாக ஆசையோடும் ஆர்வத்தோடும் குர்ஆனை ஓதி வருவோமே, ஆனால் எந்த அளவுக்கு அதிகமாக குர்ஆனை ஓதி வருவோமோ அந்த அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் நமக்கும் குர்ஆனுக்கு மத்தியிலே ஒரு லயிப்பு, ஒரு பிடிப்பு, ஒரு ஈர்ப்பு ஏற்படும். அல்லாஹ் தஆலா அனைவரையும் கபூல் செய்வானாக. இந்த மாணவர்கள் ஹாஃபிஸாக இருக்கின்றார்களே, இவருடைய பெற்றோர்களையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. இந்த ஸ்தாபனத்தை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. கியாமத் நாள் வரை சீரோடும் சிறப்போடும் இந்த ஸ்தாபனம் நடைபெறுவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.